ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.12 convert 76 centimeter of mercury pressure into Newton meter inverse 2 using the method of dimension methods யூஸ் பண்ணி இந்த சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்கிறது எஸ்ஐ சிஸ்டத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இது சிஜிஎஸ் சிஸ்டம் நமக்கு டைரெக்டாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க, எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த யூனிட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, ஸோ அது வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்குது. இது நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் 2, இது எஸ்ஐ சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ சிஜிஎஸ்லேருந்து எஸ்ஐக்கு நாம் கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸோ அது வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ சிஜிஎஸ் சிஸ்டம்னா அதனுடைய எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் தெரியும். C is centimeter, G for gram, S for second. So in CGS system 76 centimeter of mercury pressure. இது வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். P is equal to HdG. Here H is height. The height is 76 centimeter. D is density of mercury. The density of mercury is constant value 13,600 kilogram per meter cube. In SI system 13,600 kilogram per meter cube. But in CGS system the density of mercury 13.6 gram per centimeter cube or cubic centimeter. Okay, cubic centimeter. Next, the acceleration due to gravity is equal to 9.8 meter per second square for SI system, but in CGS system the acceleration due to gravity 980 centimeter per second square. ஸோ அங்கே வந்து நம்ம சிஜிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த சிஜிஎஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஃபுல்லாக அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷர் P1 எடுத்துக்கிட்டோம், இஸ் ஈக்குவல் டு ஹைட்டு 76 சென்டிமீட்டர், டென்சிட்டி, acceleration due to gravity ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. the pressure unit in CGS system, CGS சிஸ்டத்தில் ப்ரெஷருக்கான யூனிட் பார்த்தீங்கன்னா டைன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் 2. நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் சிஜிஎஸ், சிஜிஎஸில் ஃபோர்ஸுக்கான யூனிட் டைன். நெக்ஸ்ட்டு எஸ்ஐ சிஸ்டத்தில் ஃபோர்ஸுக்கான யூனிட் நியூட்டன். the dimension formula of pressure P is, so this is a dimension formula for pressure. ப்ரெஷருக்கான டைமென்ஷன் ஃபார்முலா M L இன்வர்ஸ் 1 T இன்வர்ஸ் 2. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டமாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். சிஜிஎஸ் சிஸ்டத்தை எஸ்ஐ சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்தை எஸ்ஐ சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ அதனுடைய காம்போனன்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா M1 L1 T1, இதில் பார்த்தீங்கன்னா M2 L2 T2. ஸோ இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில், இது வந்து எஸ்ஐ சிஸ்டத்தில். ஸோ ஏபிசி இஸ் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எம், டைமென்ஷன்ஸ் ஆஃப் எல், சி பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் டி. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம P2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த P1 ஈக்குவலுக்கு அந்த நம்ம நெக்ஸ்ட்டு P2 வந்து மெஷர் பண்ணணும். P2 வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது அடுத்த ஸ்டெப்பில் P2 இஸ் ஈக்குவல் டு P1 M1 டிவைட் பை M2. ஸோ மல்டிபிள் ஃபார்மில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ M1 டிவைட் பை M2, L1 டிவைட் பை L2, T1 டிவைட் பை T2. ஸோ எல்லாத்துலேயும் A காமனாக இருக்குது, இதில் B காமனாக இருக்குது, இதில் C காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிஜிஎஸ் சிஸ்டத்தில் மாஸ் 1 கிராம், லென்த் 1 சென்டிமீட்டர், டைம் 1 செகண்ட். எஸ்ஐ சிஸ்டத்தில் மாஸ் 1 கிலோகிராம், லென்த் 1 மீட்டர், டைம் 1 செகண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ஏபிசி இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இங்கே ப்ரெஷருக்கான டைமென்ஷன் ஃபார்முலா எழுதியிருக்கும். இந்த டைமென்ஷன் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற அந்த வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே மாஸில் என்ன இருக்குன்னா பவரில் ஏ இருக்குது. ஸோ இங்கே மாஸில் பவர் என்ன இருக்குது பாருங்கள், அங்கே நம்பர் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஏ வேல்யூ
1. B பிளேஸில் இங்கே கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது பாருங்கள் -1. C பிளேஸில் கரஸ்பாண்டிங்காக பாருங்கள் -2. ஸோ அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ப்ரெஷர் P1 வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணது நமக்கு அடுத்த ஸ்டெப் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம CGS வந்து SIக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால இந்த கிராம் வந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கிராம் வந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 10⁻³ மல்டிபிள் பண்ணணும். 10⁻³ மல்டிபிள் பண்ணும்போது இந்த கிராம் வந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அடுத்து இங்கே பாருங்கள் சென்டிமீட்டர் இருக்குது. சென்டி இஸ் யூனிட் ப்ரிஃபிக்ஸ். ஸோ யூனிட் ப்ரிஃபிக்ஸாக இருக்கிறதுனால சென்டி வேல்யூ 10⁻². ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் யூனிட்டில் இருக்குது. ஸோ கிலோகிராம் கிலோகிராம், மீட்டர் மீட்டர், செகண்ட் செகண்ட் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இதெல்லாம் கேன்சல் ஆனால் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்லாம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நமக்கு இது மாதிரி கிடைக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள் 10⁻³ எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 10⁻² ஹோல் பவர் -1 இருக்குது. ஸோ அந்த -1 என்ன பண்ணுறோம், இந்த -2ல் இன்சைடில் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ -× -+, 1/2 எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள் 1/−2. அப்போ அந்த 1/−2 நம்ம அது எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். அது வந்து நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த 1/−2 என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் கொண்டு போகும்போது பவர் வந்து +2 மாறிடும். ஸோ 1 வந்து 2 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணாலும் 1 தான் வரும். அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள் 1 தான் வருது. ஸோ அதில் 1 நம்ம எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த பவர்ஸில் இருக்கிறது மட்டும் ரைட் சைடில் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பேஸு சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அங்கே இருக்குது. பேஸு சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணியிருக்கோமா, அப்போ இங்கே பேஸு சேமாக இருக்குது, பவர் ஆட் பண்ணுங்கள். இங்கே -3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ சிம்பிள்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் சிம்பிள் என்னவோ அதை நம்ம எழுதணும். அதாவது சைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 3லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 1, கிரேட்டஸ்ட் நம்பர் சிம்பிள், அதாவது சைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ அப்போ 10⁻−1 எழுதிட்டு இந்த 3 வேல்யூஸ் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு ஹோல் நம்பரில் எண்டிங்கில் தான் டெசிமல் பாயிண்ட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆன்சரும் நம்ம சயின்டிஃபிக் ஃபார்மில் தான் எழுதணும். ஸோ அந்த டெசிமல் பாயிண்ட் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு வரோம். அந்த டெசிமல் பாயிண்ட்டை ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் பாருங்கள், இங்கே இருக்கா, இந்த வேல்யூ 10⁻−1. அப்போ டெசிமல் பாயிண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதும் 10⁻0 வரும். அடுத்து இங்கே ஷிஃப்ட் ஆனதும் 10⁻+1, அடுத்து 10⁻+2, 10⁻+3, 10⁻+4, 10⁻+5. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ப்ரெஷர் SI யூனிட்டில் ப்ரெஷருக்கான யூனிட் நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் 2.